இந்த வீடியோல அபிமன்யுவின் மகனான பரிசித் மன்னன் வரலாறு பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபிமன்யுவின் மகனான பரீட்சித் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அப்போது ஒரு மானை அம்பினால் அடித்தான். அடிபட்ட மான் ஓடி மறைந்து விட்டது. அதை தேடிக்கொண்டே காட்டிற்குள் வெகுதூரம் சென்று களைத்துப் போனான். இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தபோது ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒரு மகரிஷி தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டான். அவர் சமீகர் என்னும் மகாதபஸ்வி. பசுவின் பாலை குடிக்கும் கன்றுகளின் வாயில் வழியும் நுரையை மட்டும் வழித்து உண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். பரீட்சித் வந்தபோது அவர் மானவிரதத்தில் இருந்தார். பரீட்சித் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாடச் தவம் செய்து கொண்டிருந்த மகரிஷியிடம், பரீட்சித் பிராமண சிரேஷ்டரே, நான் அர்ஜுனனின் பேரன், அபிமன்யுவின் மகன். இந்த நாட்டு அரசன் பரீட்சித். நான் ஒரு மானை வேட்டையாடித் துரத்தி வந்தேன். அது இந்தப் பக்கம் சென்றதா என்று கேட்டான். மகரிஷி மானத்தில் இருந்ததால் ஒரு பதிலும் சொல்லவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்ட பிறகும் அவர் வாயைத் திறக்கவே இல்லை. இதனால் பசியாலும் தாகத்தாலும் வாடியிருந்த அரசனுக்கு மதிகிட்டு கோபம் மேலிடவே, நல்ல அரசனாக தர்மம் தவறாதவனாக இருந்தபோதிலும் விநாசகாலே விபரீத புத்தி என்பதற்கேற்ப தன்னுடைய வில்லின் நுனியினால் பக்கத்தில் இருந்த ஒரு செத்த பாம்பை எடுத்த மகரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டான். மகரிஷியோ அவனுடைய செயலைக் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டார். கோபப்படவே இல்லை. சமீகருக்கு சிங்கி என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் சிறந்த தபஸ்வி, நியமம் தவறாதவர், இளமைப் பருவத்தினால் முறுக்கேறியவர், தினசரி பிரம்மதேவரை உபாசிப்பவர். அவர் தம்முடைய அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு திரும்பி வரும்போது அவருடைய நண்பன் ஒருவன், ஏ சிங்கி, தினமும் பிரம்மதேவருடன் பேசிவிட்டு வருவதாக ரொம்ப கர்வம் கொள்வாயே, அதனால் என்ன பயன்? உன் தந்தை பிணத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். நீ இருக்கும்போது உன் பிதாவிற்கு இப்படி ஒரு இழுக்கு நேர்ந்ததனால் உனக்கு ஆண்பிள்ளை என்ற பெயர் இனி எதற்கு என்று கேலி செய்தான். இதைக் கேட்டவுடன் சிங்கி கோபத்தினால் கொதித்தார். என்ன சொல்கிறாய்? என் பிதா பிணத்தை சுமக்கிறாரா? விவரத்தைச் சொல் என்று பரபரப்புடன் கேட்டார். நண்பன் நடந்ததைச் சொன்னதும் சிங்கி கோபத்தினால் மெய் மறந்து போனார். வயதானவரும் தவத்தினால் இளைத்த சரீரமுடையவருமான என் தந்தை கழுத்தில் செத்த பாம்பை போட்டு பிராமணர்களை அவமதித்த அந்த அயோக்கியனை தக்ஷகன் என்ற சர்ப்பராஜன் என் வாக்கின் வலிமையினால் தூண்டப்பட்டு இன்று முதல் 7 இரவுக்குள் யமனுலகிற்கு அனுப்பட்டும் என்று சபித்துவிட்டார். இவ்வாறு கொடூரமாக சபித்த பின்னர் ஓடிவந்து செத்த பாம்பை சுமந்து கொண்டிருக்கும் தன் தந்தையை பார்த்து கலங்கி அழுதார். தான் பரீட்சித்திற்கு கொடுத்த சாபத்தைப் பற்றியும் தந்தையிடம் கூறினார். இதைக் கேட்டு சமீகர் திடுக்கிட்டார். மகனே, என்ன காரியம் செய்துவிட்டாய்? எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டாயே. தபசுகளுக்கு இது தர்மமல்ல. நாம் அந்த அரசனின் நாட்டில் வாழ்கிறோம். அவன் நீதி தவறாமல் நம்மை காப்பாற்றுபவன். ராஜா எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதைப் பொறுத்துக் கொள்வது நம் கடமை அன்றோ? ராஜா இல்லை என்றால் யக்கியங்கள் நடவாது. யக்கியங்கள் செய்யாவிட்டால் தேவதைகள் கஷ்டப்படுவார்கள். தேவதைகள் கஷ்டப்பட்டால் மழை வராது. மழை இல்லை என்றால் உணவு கிடைக்காது. உணவு கிடைக்காவிட்டால் மக்கள் பசியால் இறந்து விடுவார்களே. சௌக்கியமாக தர்ம காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. ராஜாவினால்தான் தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. 4 வேதாத்தியனம் செய்து தினசரி 1008 காயத்ரி ஜபம் செய்யும் 10 பிராமணர்களுக்குச் சமமானவன் அரசன் என்று மனு சொல்லியிருக்கிறார். இதைக் கேட்ட சிங்கி, அப்பா, நான் செய்தது தவறாக இருந்தாலும் நான் இட்ட சாபம் பொய்யாகாது. நான் விளையாட்டிற்குக் கூட பொய் சொல்வதில்லை. குழந்தாய், நீ சிறந்த தவமுடையவன், பொய் பேசாதவன், உன் வாக்கு பலிக்கும் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் மகன் வயது வந்தவனாக இருந்தாலும் அவன் எதை செய்தால் நற்குணம் உடையவனாக ஆவானோ, பெரிய கீர்த்தி உடையவனாக ஆவானோ, அதை பிதா சொல்ல வேண்டும். சக்தியுள்ள மகான்களுக்குக் கோபம் அதிகமாக இருக்குமானால் உலகங்கள் அழிந்துவிடும். பொறுத்துக்கொள்வதுதான் கோபத்திற்குப் பரிகாரம். நீ கோபத்தை விட்டுவிடு. சாந்தியைப் பற்றிக்கொள். வனத்திலுள்ள காய்கிழங்குகளை உண்டு சஞ்சரித்து தவம் செய். கோபம் எதிகளாக இருந்து கஷ்டப்பட்டுச் சம்பாதித்த புண்ணியத்தை கழித்து விடுகிறது. புண்ணியமில்லாதவர்களுக்கு நற்கதி கிடையாது. பொறுமையினால் பிரம்மத்திற்கு அருகில் செல்ல முடியும் என்று உபதேசித்துவிட்டு தன்னுடைய சிஷ்யனான கௌரமுகர் என்பவரிடம் பரீட்சித்துக்கு தன் மகன் இட்ட சாபத்தைப் பற்றி சமீகர் சொல்லி அனுப்பினார். பரீட்சித் இதை கேள்விப்பட்டவுடன் தான் இறக்கப் போவதற்காக கூட முதலில் கவலைப்படாமல், இவ்வளவு தயாளுவான உத்தமமான ரிஷியை இப்படி அவமதித்துவிட்டேனே என்றுதான் மிகவும் வருத்தப்பட்டான். பரீட்சித் தனக்கு கிடைத்த சாபத்தை அறிந்தபின் ஒற்றைத்தூணில் ஒரு மாளிகையைக் கட்டி அதில் வைத்தியர்கள், மூலிகை மருத்துவர்கள், மந்திர சித்தி உடையவர்களை இருக்க செய்து பலத்த காவலுடன் அதில் பாதுகாப்பாக இருந்து வந்தான். அந்த மாளிகைக்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சாபம் இடப்பட்ட 7வது நாள் காச்சபர் என்னும் பிராமணர் அரசனின் சாபம் பற்றி கேள்வியுற்றார்.
காச்சபர் மந்திர சித்தி பெற்ற பெரிய வித்வான். ராஜனை தக்ஷகன் தீண்டிய பிறகு பிழைக்க வைத்துவிட்டால் நிறைய பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்று எண்ணி அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார். இதை அறிந்து கொண்ட நாகராஜன் தக்ஷகன் ஒரு பிராமண வேடத்தில் காச்சபரை வழியில் சந்தித்து, இங்கே இத்தனை வேகமாகப் போகிறீர்கள்? பாண்டவ வம்சத்தை விருத்தி செய்பவனும் சத்துருக்களை அடக்கி ஆள்பவனுமாகிய பரீட்சித்தை இன்று தக்ஷகன் தன்னுடைய விஷப்பல்லினால் எரிக்கப் போகிறான். அவனை அந்த விஷத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே விரைந்து செல்கிறேன். நான் விஷவைத்தியம் தெரிந்தவன். பிராமணோத்தமரே, நான் தான் தக்ஷகன். என்னால் கடிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை செய்ய யாராலும் முடியாது. என்னுடைய விஷம் ஏறி மரிக்காதவர்கள் இதுவரை யாருமே கிடையாது. ஆகவே உமது கீர்த்தியை குறைத்துக் கொள்ளாமல் திரும்பி போய்விடும் தக்ஷகனே. என்னால் கண்டிப்பாக உனது விஷத்தை முறிக்க முடியும். அரசனை கண்டிப்பாகக் காப்பாற்ற முடியும். இந்த ஆலமரத்தை இப்போது நான் கடிக்கிறேன். அதை உம்மால் காப்பாற்ற முடிகிறதா என்று பார்ப்போம் தக்ஷகா. உனக்கு இவ்வளவு கர்வம் கூடாது. ஆகட்டும், நானும் என் வித்தையின் மகிமையைக் காட்டுகிறேன். தக்ஷகன் அருகில் இருந்த ஆலமரத்தைக் கடித்தான். அது எரிந்து சாம்பலாகியது. உடனே காச்சபர் சாம்பலை ஒன்று சேர்த்து மந்திரத்தை ஜபித்தார். மந்திர பலத்தினால் சாம்பலிலிருந்து 2 இலைகள் முளைவிட்டன. பிறகு அது விரைவாக வளர்ந்து மரமே முன்போல மீண்டும் உண்டாகிவிட்டது. பார்த்தாயா எனது மந்திர சித்தியை? காச்சபரே, உமது சித்தியை நான் மெச்சுகிறேன். சரி, உமக்கு பரீட்சித்தை பிழைக்க வைப்பதில் அப்படி என்ன ஆர்வம்? அர்த்தத்திற்காகத்தான், வேறு எதற்காக? நானோ ஏழை பிராமணன். அரசன் மீண்டும் உயிர் பெறுமாறு செய்தால் எனக்கு சன்மானம் கிடைக்கும். மூடிக்கொண்டிருப்பதனால் அவனுடைய அரசனை பிராமண சாபம் ஆயுட்காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. அவன் விஷயத்தில் உமது வித்தியை பலிக்காமலும் போகலாம். பலிக்கவில்லை என்றால் நீர் விரும்பும் செல்வமும் கிடைக்காது, உமது புகழும் குன்றிவிடும். ஆகவே உமக்கு வேண்டிய செல்வத்தை நான் தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றுவிடும் என்றான் தக்ஷகன். காச்சபரும் பரீட்சித்தின் ஆயுட்காலம் முடியப் போகிறது என்பதை உணர்ந்தார். வந்ததற்கு இதுவாவது கிடைக்கட்டும் என்று எண்ணி ஒப்புக்கொண்டார். தக்ஷகன் அவர் விரும்பியதை விட அதிக செல்வதை கொடுத்து அவரை திருப்தி செய்து திருப்பி அனுப்பிவிட்டு தன்னுடைய வேலையை முடிக்க விரைந்து புறப்பட்டான். ஹஸ்தினாபுரத்தில் பரீட்சித் மிகவும் பாதுகாப்பான மாளிகையில் இருப்பதையும் மந்திர சித்தி பெற்றவர்கள் அவனைக் காத்து வருவதையும் கவனித்தான். அரசனைக் கபடமான வழியில்தான் கொல்ல வேண்டுமென்று முடிவு செய்து தக்ஷகன் சில நாகர்களை வரவழைத்தான். அவர்களை ரிஷிகள் போல வேடம் மாறி வரச் சொன்னான். அவ்வாறே வந்த நாகர்களிடம் பழங்கள், இலைகள், ஜலம் முதலியவற்றைக் கொடுத்து அவற்றை சென்று அரசனிடம் கொடுக்கச் சொன்னான். ரிஷிவேடத்தில் இருந்த நாகர்கள் அரண்மனையை அடைந்தனர். அரசனின் சேமத்திற்காக ஆசீர்வதிக்க வந்ததாக கூறி அரசன் அருகில் சென்று நல்லாசிகள் வழங்கிவிட்டு தாம் கொண்டு வந்த பழங்களை அரசனிடம் கொடுத்தனர். பரீட்சித் அவர்களுக்கு வேண்டியதைக் கொடுத்து அனுப்பினான். 7ஆம் நாள் சூரியன் அஸ்தமனமாகும் சமயம். பரீட்சித் சிங்கி சொன்ன காலம் முடிவடையப் போகிறது. நான் ஆபத்திலிருந்து தப்பிவிட்டேன் என்று எண்ணி சந்தோஷமடைந்தான். ஒரு விஷயம் முழுமையாக முடிந்த பின்புதான் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு முன்பே அதை கொண்டாடிவிடக்கூடாது. கடைசி வினாடியில் கூட நிலைமை தலைகீழாக மாறும் வாய்ப்புள்ளது. இதற்கு பரீட்சித்தின் கதை ஒரு சிறந்த உதாரணம்.